காந்தகுமார் சார், இந்த விலை ஏற்றம் என்பது இந்த முதலீட்டாளர்களுக்கு, இப்போ இந்த முதலீட்டாளர்களை முடிஞ்சு நம்ம தொழிலாளர்களுக்கு அடுத்து வரும். இந்த முதலீட்டாளர்களுக்கு வந்து திடீர்னு இப்போ இந்த கடந்த ஒரு வாரத்தில் வந்து அவங்க 1,04,800 போய் திடீர்னு இப்போ 1,08,800க்கு இன்னைக்கு வந்திருக்குது. இவ்வாறு குறைந்து கொண்டு இந்த ஒலட்டாலிட்டி என்பது, அதாவது தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்தில் வந்து பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஏற்படுவது, இந்த தங்கத்தில் வந்து இவ்வளவு வேகமாக ஏறுவது வேகமாக இறங்கும் என்று ஒரு பொருளாதார நிபுணர்கள் கூறுகிறார்கள். அந்த வேகமாக இதை இறங்குவது வந்து என்ன லிமிட், எவ்வளவு இறங்கும் குறிப்பிட்ட அளவு, அதை கணிக்க முடியுமா சார்? அதை இல்ல, அது வந்து எப்பயுமே யாராலுமே கணிக்க முடியாது. மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்றது வந்து இந்த ஏற்றம் எப்படி இப்போ எல்லாருமே நினைச்சாங்க இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல விலை இன்னும் ஏறிக்கிட்டே தான் இருக்கும்னு. அதுல ஒரு பிரேக் பாயிண்ட் வந்துச்சு பாருங்களேன், டக்குன்னு அந்த ப்ராஃபிட் புக்கிங் பீரியட்ன்ற மாதிரி அதுல வந்தனால இந்த விலை குறைஞ்சது. இந்த குறைவு நேத்திக்கு ஈவினிங்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் குறையும் எதிர்பார்த்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் திருப்பி ஏறிடுச்சு. அப்புறம் இந்த மாதிரி விலைகள் தான் இப்ப இனி ஒரு கடந்த வரக்கூடிய தினங்கள்ல ஒரு வாரத்துல இப்படிதான் இருக்கும். அப்படியே குறைஞ்சா கூட அதிகபட்சம் ஒரு 5-8% அளவுக்கு தான் குறையும். மிகப்பெரிய மாற்றம் ஒரு 20-30% விலை குறையும் வாய்ப்பு இல்லை அப்படின்றது கண்டிப்பா நடக்காது. ஆனா இந்த தங்கத்தின் விலை உயர்வு என்பது இந்தியா போன்ற நாடுகளில் தான் இந்த திருமணம் மற்றும் அந்த சுப நிகழ்ச்சிகளுக்கு வந்து தங்கம் வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கீகார ஒரு அந்தஸ்து சின்னமாக கருதப்படுகிறது. இதை நம்பி பல தொழில்கள், சிறு தொழில், அந்த கைவினைஞர்கள் உள்ளிட்டோர் வந்து இந்த தொழில் வந்து ஈடுபட்டு வர்றாங்க. இப்படி தொடர்ச்சியான அதிகரிப்புனால நாடு முழுவதும் அந்த கைவினை தொழிலாளர் அந்த தங்க நகை, அந்த பொற்கொள்ளர்கள், தங்க ஆசாரிகளோட வாழ்வாதாரத்துக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அந்த சிக்கலை வந்து களைவதற்கான நடவடிக்கைகளை வந்து என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அவர்களால் அந்த தங்க நகை தொழிலில் நீடிக்க முடியும் சார்? அரசாங்கம் இன்னும் அவங்களுக்கு ஒரு பல லோன்ஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து ஏற்கனவே நிறைய விஷயம் செய்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத அளவுக்கு கொடுக்கணும். இந்த விலையேற்றம்ன்றது வந்து ஒரு விலையேற்றம்ன்றது இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு உண்டான விஷயம். இது கொஞ்ச நாளைக்குன்றது வந்து ஒரு எப்பயுமே ஒரு 10 நாள் 20 நாள்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆயிடும். அப்படின்னு வியாபாரம் நல்லா இருக்கும். அப்போ இவங்களுக்கு தொழிலும் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த கடந்த 365 நாள்ல பாத்தீங்கன்னா விலை கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டே தான் இருக்கு. எப்பயுமே இதனாலதான் அங்க உற்பத்தின்றது வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு. வியாபாரம் குறையுது. உண்மையிலேயே சொல்ல போனா இந்த ஒரு வருட காலமாவே வியாபாரம் குறைவுதான். அந்த குறைவு இருக்கிறதுனால அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு பல பேர் எல்லாமே ஊர் பக்கம் போய் சேர்ந்துட்டாங்க. வேற தொழில் மாத்தி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இது இன்னமும் இதே நிலைமை போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த விஸ்வகர்மா அப்படின்ற ஒரு இனமே அழியக்கூடிய தருவாய் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால அதற்கு உண்டான விஷயங்கள் கையில் எடுத்து சில அவங்களுக்கு என்ன சலுகைகள் கொடுக்கணுமோ அது மாதிரி அரசாங்கம் முன் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் நல்ல விஷயமா அது கருதப்படும். ஓகே சார்.